மினிஸ்டர் ஒயிட், இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு. ஆணையர் பழனிசாமி கூறியிருக்கிறார். இதில் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் பதவிக்கு 23 பேர் போட்டியின்றி தெரிவாகியுள்ளனர். கிராம தலைவர் பதவிகளுக்கு 410 பேரும், கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் பதவிக்கு 18,137 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அதிமுக கூட்டணி 50 வார்டுகளிலும், திமுக கூட்டணி 41 வார்டுகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. அமமுக 5, சுயேட்சைகள் 2 வார்டுகளில் வென்றுள்ளனர். உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை திமுக சீர்குலைக்க முயற்சி செய்வதாக மாநில தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக புகார் மனு அளித்துள்ளது. அதிமுகவின் அமைப்பு செயலாளர் பொன்னையன் தலைமையிலான நிர்வாகிகள் கோயம்பேட்டில் உள்ள மாநில தேர்தல் ஆணையத்திற்கு சென்று புகார் அளித்தனர். திமுகவினரின் வன்முறைகளை தடுத்து தேர்தல் முடிவுகள் முறையாக அறிவிக்கப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் ஜனநாயக படுகொலை நடந்து கொண்டிருப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். தேர்தல் முடிவுகளை முறையாக அறிவிக்க வேண்டும் என்று ஏற்கனவே மாலை நேரத்தில் தமிழக தேர்தல் ஆணையரிடம் முறையிட்டிருந்த ஸ்டாலின் மீண்டும் நள்ளிரவில் தேர்தல் ஆணையரை சந்தித்து புகார் அளித்தார். உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை முறையாக நடைபெறுகிறது என்ற உறுதியை அறிக்கையாக அளிக்க தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் தொடர்ந்த மனு இரவில் அவசர வழக்காக விசாரிக்கப்பட்டது. முடிவுகளை தாமதமாக அறிவிப்பது முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் திமுக தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது வாக்கு எண்ணிக்கை வீடியோ மூலம் கண்காணிக்கப்படுவதால் முறைகேடுகள் நடைபெற வாய்ப்பு இல்லை என்று தமிழக தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை என்று மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி கூறியிருக்கிறார்.
வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடப்பதாக திமுக கூறும் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்றும் அவர் கூறினார். கட்சி பாகுபாடு இன்றி வெளிப்படையாக செயல்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு ஊராட்சி ஒன்றியத்தை அமமுக கைப்பற்றியுள்ளது. கயத்தாறு ஒன்றியத்தில் மொத்தமுள்ள 16 வார்டுகளில் 11 வார்டுகளில் அமமுக வேட்பாளர்கள் வெற்றி கண்டுள்ளனர். திமுக கூட்டணி 4 இடத்திலும் சுயேட்சை 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக 1 இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தின் 11வது வார்டில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சுனில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி கணக்கை தொடங்கியுள்ளது. போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கான்சாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட சரஸ்வதி என்ற துப்புரவு பணியாளர் வெற்றி பின்னர் ஊதியம் வழங்கப்பட்டதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். மதுரை, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் வாக்கு எண்ணிக்கையில் ஏற்பட்ட குழப்பங்களால் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டது. நாமக்கல்லில் மாவட்ட ஊராட்சி ஒன்றிய குழு 7வது வார்டு தேர்தலில் முதலில் அதிமுக வேட்பாளரும் பின்னர் திமுக வேட்பாளரும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அதிமுக வேட்பாளர் முறையிட்டதால் மீண்டும் வாக்குகள் எண்ணப்பட்டன.
சேலம் மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் ஊழியரை அதிமுகவினர் தாக்கியதாக கூறி சக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கெங்கவல்லி ஒன்றியத்தில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது ராமசாமி என்ற ஆசிரியரை அதிமுகவினர் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதை அறிந்து அங்கு பணியில் இருந்த சக ஊழியர்கள் வாக்கு எண்ணும் பணிகளை நிறுத்திவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களை காவலர்கள் சமாதானப்படுத்தினர். அரியலூரில் திமுக வேட்பாளர்களின் வெற்றியை அறிவிக்காமல் தாமதப்படுத்தப்படுவதாக கூறி அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியரின் முகாம் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திருவானூர், ஜெயங்கொண்டம் ஒன்றியங்களில் திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாகவும் ஆனால் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் தாமதப்படுத்தப்படுவதாகவும் அக்கட்சியினர் குற்றம் சாட்டினர். தர்ணாவில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் பிடித்துச் சென்றனர். உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் தொடர்பான அந்த 50 செய்திகள் நேரலையை தொடரலாம். அதற்கு முன்பாக செய்தியாளர் தினேஷ் மீண்டும் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். தினேஷ், உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் என்னென்ன விவரங்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது? குறிப்பாக பெரம்பலூர்ல எல்லாமே பூஜ்ஜியமாக இருக்கிறது, இன்னும் எதுவுமே அப்டேட் செய்யப்படவில்லை அப்படின்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டதே முன்னதாக செய்திகள்ல. தற்போதைய நிலவரம் என்ன? அதாவது வேதவள்ளி, நேற்று காலை 8 மணிக்கு இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே தன்னுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மாநில தேர்தல் ஆணையம் தங்களுடைய தகவல்களை அவ்வப்போது பதிவிட்டுக்கிட்டே வந்தாங்க. அதன்படி அந்த இணையதளத்தில், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 4 நம்ம வேட்பாளர், நம்ம வாக்காளர்கள் எந்தெந்த 4 பதவிகளுக்காக அவர்கள் வாக்களித்தாங்களோ அந்த 4 பதவிகளுக்கான தற்போதைய நிலை வரையிலான விவரங்களை அவங்க பதிவிட்டிருக்காங்க. கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர், கிராம ஊராட்சி தலைவர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர், இது ரெண்டும் கட்சி அடிப்படையில்லாத பதவிகள், இது ரெண்டும் கட்சி அடிப்படையிலான பதவிகள். அந்த வண்ணத்தில் இந்த விஷயம் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. அனைத்து மாவட்டங்களுக்கான முடிவுகளை நம்ம ஓவராலாக இந்த இடத்துல பார்க்க முடியும். அதிமுக அது வரைக்கும் தற்போது வரை மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர், அதாவது மாவட்ட கவுன்சிலர்னு சொல்லக்கூடிய இடத்துல 515 இடங்கள் நடந்த தேர்தலில் 56 இடங்களில் அதிமுக இதுவரைக்குமான வெற்றி வேட்பாளர் பட்டியலில் இருக்காங்க. அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் அதே மாதிரி தேமுதிக, பாஜக போன்ற கட்சிகளோட நிலவரங்களையும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. பிஜேபி ஒரு இடமும் தேமுதிக 2 இடங்களையும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட விவரங்களாக நம்ம இதை பார்க்கலாம். அதே மாதிரி திமுக 83 இடங்களில் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வெற்றி பெற்ற இடங்களாக தேர்தல் ஆணையம் தங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவிட்டிருக்காங்க. அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் அதே மாதிரி குறிப்பிடத்தகுந்த இடங்களை பெற்றிருக்காங்க. திமுகவோட கூட்டணி கட்சியான சிபிஐஎம், சிபிஐ போன்ற கட்சிகளும் அவர்களுடைய இடங்கள் என்னென்ன இதுவரைக்கும் பெற்றிருக்காங்க, அதிகாரப்பூர்வமாக வெற்றி நிலவரம் என்ன அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. மற்றவை அப்படிங்கிற இடத்துல சுயேட்சை வேட்பாளர்கள், அமமுக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் இதில் இடம்பெறும். அதே மாதிரி ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், இந்த 5090 இடங்களுக்கு நடந்த தேர்தலையும் அவங்களுடைய எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் தங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதில் அதிமுக 1177 இடங்கள்லையும், திமுக தற்போது வரை திமுக 1456 இடங்கள்லையும் வெற்றி பெற்ற இடங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் 2 குறிப்பிடத்தகுந்த அம்சம் என்னன்னா, இந்த 2 பகுதிகளிலுமே திமுக அதிமுகவோட முன்னிலையில் இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம், ஒவ்வொரு கட்சியும் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வாரி, அதாவது பர்சன்டேஜ் வாரியாக எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டில் தற்போது வரையிலான நிலவரத்தை அதிகாரப்பூர்வமாக பார்க்கலாம். அதற்கு சார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த சார்ட்ங்கிற ஆப்ஷன் பார்க்கும்பொழுது மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் 515 எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை கொண்ட மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் தற்போது வரை 60.51% வாக்குகள் இதுவரைக்கும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தற்போது வரை நிலவரமாக மாநில தேர்தல் ஆணையம் தன்னுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டிருக்கு. அதில் அறிவிக்கப்பட்டது மீதி இருக்கக்கூடிய 40%, திமுக 10.12% அதிமுக 10.87% இடங்கள்லையும் தங்களுடைய வெற்றி பெற்ற இடங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோடைய கூட்டணி கட்சிகள் அதே மாதிரி அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள், திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் அவங்களுடைய வெற்றி இடங்களை அறிவிச்சிருக்காங்க. ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் மொத்த எண்ணிக்கை 5090 எண்ணிக்கை கொண்ட அந்த ஊராட்சி கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலருக்கு இதுவரைக்கும் அறிவிக்கப்படாத இடங்கள் 32.55% தான். அதாவது கிட்டத்தட்ட 68% அறிவிச்சிட்டாங்க, யார் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவிச்சிட்டாங்க. அதில் திமுக 28.01% அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக மற்றவைங்கிற இடத்துல 10.28%, அதிமுக 23.12% வெற்றி பெற்றிருக்கு. அதன் கூட்டணி கட்சிகள் பிஜேபி வந்து கிட்டத்தட்ட 0.01% அப்படிங்கிற இடத்துல தற்போது வரை நிலவரமாக அவங்களுடைய வெற்றி நிலவரத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த மீதி இருக்கக்கூடிய அறிவிக்கப்படாத இடங்கள் மொத்தமாக அறிவிக்கப்படுறதுக்கு இன்று மாலை வரை கூட ஆகலான்னு மாநில தேர்தல் ஆணையர் ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு. இந்த நிலையில் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தில் என்னென்ன ரிசல்ட்ஸ் பதிவிடப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிருபர்களும் அவர்கள் கிடைக்கக்கூடிய செய்திகள் மூலமாக தங்களுடைய விஷயங்கள் என்னென்ன, எவ்வளோ வெற்றி பெற்ற நிலவரங்கள் என்னென்னங்கிறத அறிவிச்சிட்டு வராங்க. தொடர்ந்து விவரங்களை நம்ம தொடர்ந்து பதிவிட்டுட்டே இருக்கலாம். இதுதான் தற்போதைய நிலவரம். வேதவள்ளி.
உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தினேஷ். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஒன்றியத்துக்குட்பட்ட தொட்டி பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளரான கல்லூரி மாணவி ஜெய்சந்தியா ராணி வெற்றி பெற்றுள்ளார். 21 வயதில் கிடைத்துள்ள இந்த வெற்றியை கொண்டு தனது பகுதியை முன்னேற்றப் போவதாக மாணவி ஜெய்சந்தியா ராணி கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உள்ள ஐயம்பாளையம் ஊராட்சியில் 1வது வார்டான சின்ன ஓலப்பாளையத்திற்கு குலுக்கல் முறையில் வெற்றி அறிவிக்கப்பட்டது. அங்கப்பன், பொன்னுசாமி ஆகிய இரு வேட்பாளர்களும் தலா 47 வாக்குகளை பெற்றனர். இருதரப்பும் ஒப்புதல் அளித்ததை அடுத்து தேர்தல் நடத்தும் அலுவலர் குலுக்கல் முறையில் வெற்றியாளரை தேர்வு செய்தார். இதில் அங்கப்பன் வெற்றி பெற்றதால் ராஜாவின் மகளை தொடர்ந்து மகனும் உள்ளாட்சி தேர்தலில் தோல்வியடைந்தார். மண்டபம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட 16வது வார்டு கவுன்சிலர் பதவியில் நாசர் அலி களம் கண்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தவ்பீக் அலி வெற்றியை வசமாக்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் கணவனும் மனைவியும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளனர். கமுதி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 10வது வார்டில் திமுக வேட்பாளர் வாசுதேவன் வெற்றி பெற்றார். அவரது மனைவி லட்சுமி மரக்குளம் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்வானார். விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் தேர்தலில் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் மறுவாக்கு எண்ணிக்கையில் வெற்றி பெற்றுள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய 1வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு அதிமுக வேட்பாளர் அர்ஜுனன் வெற்றி பெற்றதாக முதலில் அறிவிக்கப்பட்டார். சுயேட்சை வேட்பாளர் ஆனந்தக்கண்ணன் முறையிட்டதால் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டது. அதில் சுயேட்சை வேட்பாளர் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட நடுக்கோம்பை ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட சேந்தமங்கலம் அதிமுக எம்எல்ஏ சந்திரசேகரனின் மகன் யுவராஜ் 4 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அழகப்பன் என்பவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இதனால் யுவராஜின் ஆதரவாளர்கள் மறுதேர்தல் நடத்த கோரி தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அதிமுக திமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. சேலம் மாவட்டம் தளவாய்ப்பட்டி வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்குப்பெட்டியை காணவில்லை என கூறி திமுக முகவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மல்லமுப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் 8வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கான தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய வாக்குப்பெட்டி காணவில்லை என கூறப்படுகிறது. ஏற்கனவே வாக்கு எண்ணிக்கையும் தாமதமான நிலையில் வாக்குப்பெட்டியை காணவில்லை என திமுகவினர் தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் ஒன்றியத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தொகுதிக்கு உட்பட்ட 3 வார்டுகளில் திமுக வென்றுள்ளது. பொட்டிபுரம், எரணம்பட்டி, ஐயம்பட்டி ஆகிய 3 வார்டுகளும் போடி சட்டப்பேரவை தொகுதி
ஒன்றியத்தில் மொத்தமுள்ள 6 வார்டுகளில் 4 வார்டுகளில் அமமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மீதமுள்ள 2 இடங்களில் காங்கிரஸ் வென்றது. உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியினர் ஆலோசனை மேற்கொண்டனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் பொருளாளர் துரைமுருகன், எம்பிக்கள் RS பாரதி, TKS இளங்கோவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வாக்கு எண்ணிக்கையை முறையாக நடத்தவும் முடிவுகளை தாமதமின்றி அறிவிக்கவும் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்துவது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அடையாள அட்டை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறி முகவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கலைக்க முயன்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து லேசான தடியடி நடத்தி போலீசார் கூட்டத்தை கலைத்தனர். மதுரை திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு தவமணி மற்றும் முனீஸ்வரி ஆகியோர் போட்டியிட்டனர். வாக்கு எண்ணிக்கையில் தவமணி என்பவர் 13 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருந்தார். தவமணி வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியாக இருந்த நேரத்தில் வேட்பாளர் முனீஸ்வரி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருதரப்புக்கும் மோதல் ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் தடியடி நடத்தி அனைவரையும் கலைத்தனர். பின்னர் தவமணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே தாரைக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட 73 வயதான மூதாட்டி தங்கவேல் 61 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க பாடுபட போவதாக அவர் கூறியுள்ளார். மினிஸ்டர் ஒய் இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு.